வந்ததுக்காக. வாய்ஸ் அப்படி தான் இருக்கேன் நான். இங்கே வாய்ஸ் எதுவும் வரல, சாரி, உடம்பு முடியல. பட் எனிவேஸ் போர், ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ விஜய்க்கு தேங்க்யூ சொல்லணும். அபவுட் அர்ஜுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து நம்ம அவரோட குரலை பற்றியே பேசுகிறோம். ஆனால் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாருன்னு யாரும் பேச முடிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது. அதனால் நான் ஒரு கதை சொல்லியே அவர் வந்து செட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தமிழ் காஸ்ட் வந்து நம்ம தலைவர் வந்து போகிறாரு சண்டை போடுறதுக்கு. போயிட்டு செம மழை, செம்ம குளிர். நாங்கள் டிசம்பர் மாதத்தில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம். கொட்டுது, ஃபுல் வெட்டாக வேற இருக்காரு. இதில் வேற வழுக்கி விழுந்து பல்லு உடஞ்சி. குட் மார்னிங். ஃபர்ஸ்ட்லி இங்கே வந்தாத்தின பிரிண்ட் அண்ட் ப்ரெஸ்க்கு தேங்க்யூ இங்கே வந்ததுக்காக. வாய்ஸ் அப்படி தான் இருக்கேன் நான். இங்கே வாய்ஸ் எதுவும் வரல, சாரி, உடம்பு முடியல. பட் எனிவேஸ் போர், ஃபர்ஸ்ட்லி தேங்க்யூ விஜய்க்கு தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா அவர் ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கதை நரேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். அண்ட் இங்கே ஒரு ஹோட்டலில் மீட் பண்ணி அவர் கதையை நரேட் பண்ணார். அண்ட் அப்படி தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நான் வந்தேன். அந்த டைமில் ஐ திங்க் காளி கன்ஃபார்ம்டாக இருந்தார். அவர் சொல்லியிருந்தார் காளிதாஸ் தான் இந்த ரோல் பண்ணுறாருன்னு சொல்லி. ஸோ அப்படி ஆரம்பிச்சது இந்த ஜேர்னி. அண்ட் இன்ஃபேக்ட் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஐ திங்க் அவருக்கு தான் இருந்திருக்கும். ஏன்னா ஹிந்தி அண்ட் தமிழ் சைமல்டேனியஸ்லி ஷூட் பண்ணும்போது அவர் ரொம்ப அசால்ட்டாக இல்லை காஸ்ட்டுக்கு தேங்க்யூன்னு சொல்லி போயிருந்தார். பட் இட் வாஸ் நாட் ஈஸி ஃபார் ஹிம். ஏன்னா அப்படியே நம்ம காப்பி பண்ணல. ஹிந்தி காஸ்ட் ஒரு மாதிரி அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் அந்த ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டோம். ஹிந்தி காஸ்ட் வந்து தமிழ் காஸ்டோட ஃபுட்டேஜ் பார்க்க மாட்டாங்க. பட் எல்லா காஸ்ட்டுக்கும் அந்த ஃப்ரீடம் கொடுத்தாரு. இதுதான் சீன், நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறீங்கன்னு சொல்லி. ஸோ பிக் தேங்க்யூ டு பிஜோய், அவரோட டீம், ஹிஸ் டீம் விச் இன்வால்வ்ஸ் பூஜா அண்ட் பிரியா and Gopika and all of them, Srikanth, all the assistant directors, ஏன்னா அவங்க எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க during this entire shooting phase. Shri also, ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் எனக்கு ஒரு படத்தில் ஒரு ஸ்பைக்லாம் பண்ணி ஒரு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க என்ன. ஸோ பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் தெம். அண்ட் த வண்டர்ஃபுல் ஸ்டார் காஸ்ட் தட் வி ஹேவ். நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. பட் காளி அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வர முடியல. ஸோ காளி சார் இப்போ நான் எல்லாருக்கும் தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன். அவர் ஷூட்டில் இருக்கார். பட் பானு, சஞ்சனா அண்ட் a lot of other artists like Nitya and Amrita, வேறு நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. ஸோ பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் தெம். ஹோப்ஃபுல்லி ஐ ஹவ் லேர்ன்ட் a little bit from all of you. ஸோ big thank you to all of you. ஸோ March 1st போர் ரிலீஸ் ஆகுது. ஒரு காலேஜ் ஃபிலிம், ஒரு ஃபன் ஃபிலிம், ஆக்ஷன். இட் ஹேஸ் ஒரு கொஞ்சம் a little bit about friendship, a lot of emotion in the film. So படம் பாருங்க and support us and உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க March 1st படம் பார்த்ததுக்கப்புறம். தேங்க்யூ, பிக் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. பிக் தேங்க்யூ டு Madhu sir as well, Bala, who's presenting the film for us here, and T-Series, and of course Getaway Pictures, Vijay. Thank you once again. Take care. ரொம்ப சட்டில் பெர்ஃபார்மர். அவங்களுடைய ப்ரெசன்ஸே அந்த ஃபீல் வந்துட்டு மூவில பயங்கரமா எலிவேட் பண்ணிடும். ஸோ இந்த படத்துல எந்த மாதிரி கேரக்டர் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஆர்வம் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கும். அண்ட் ஷீஸ் கொஞ்சம் அவங்களுக்கு உடம்பு முடியல, பட் அழகா வந்து சாரிலாம் போட்டுட்டு பிரிட்டியா வந்திருக்காங்க. போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கேர்ள். ஸோ ப்ளீஸ் a few words from you மேம். வாங்க. யா, மைக் கொடுத்துடலாம் உங்களுக்கு. யா, எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த மேடையில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் இது விஜய் வந்து 2 லாங்குவேஜில் பண்ணார். அவர் ஹிந்தி தமிழ் ரெண்டுமே. அது ரெண்டுமே நான் நடித்தேன். ஸோ எனக்கு என்னால் பண்ண முடியும்னா அது அந்தளவுக்கு கான்ஃபிடென்ஸ் இல்லை முன்னாடி. பட் அவர் தான் எனக்கு பயங்கரமாக கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாரு. பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஐ திங்க் தட்ஸ் இட். எஸ், தேங்க்யூ ஸோ மச்.
ஸோ இந்த படத்துலயுமே வந்து அவங்களுடைய பர்சனாலிட்டியை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணாங்க. ஸோ எந்த மாதிரியான ரோல் அப்படின்னு அவங்களே இன்னும் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். சஞ்சனா மேம், ப்ளீஸ் a few words from you. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்திருக்க ப்ரெஸ், மீடியா அண்ட் பிரிண்ட் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். ஒரு ஸ்பெஷல் டோக்கன் ஆஃப் அப்ரிசியேஷனாக எடுத்துக்கோங்க. பிகாஸ் இவ்வளோ நாள் எங்களுக்கு வந்து சூப்பர் சப்போர்ட் காமிச்சிருக்கீங்க அண்ட் வி ரியலி ஹோப் யூ கண்டினியூ டு டூ ஸோ. போர் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம். ஏன் அப்படின்னா அதே தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. பட் வந்து எனக்கு ஏன் ரொம்ப ஸ்பெஷலான ஃபில்ம்னா, நான் வந்து ரொம்ப எனக்கு வந்து இப்போ சப்போஸ் லைக் ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபில்ம் மேக்கர் கால் பண்ணுறாங்கனாலே ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி ரொம்ப ஒரு டைப் காஸ்டான கேரக்டர்ஸ் தான் பண்ணுவீங்களா, இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த காலேஜ் போகிற பொண்ணு, இல்லாட்டி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்களா அப்படின்லாம் வந்து கேட்பாங்க. பட் வந்து அப்படிலாம் எந்த கேள்வியுமே கேட்காம வந்து பிஜாய் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு லைக் ஹி கேவ் அ வெரி பிக் ஆஃபர். நான் உங்களுக்கு கதை சொல்கிறேன், நான் ஒரு 2 கேரக்டருக்கு உங்களை பற்றி நான் நினச்சி வச்சுருக்கேன், பட் நீங்கள் கதை கேட்டுட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. அவர் அந்த ஆப்ஷன் கொடுத்தது வந்து ஒரு தப்பான விஷயம். பிகாஸ் நான் ஒரு கேரக்டரில் வந்து ஸ்டக் ஆகிட்டேன். நான் அந்த கேரக்டர் தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு 2 months பேக் அண்ட் ஃபோர்த். அவர் வந்து இல்லை நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து இல்லை எனக்கு வந்து நான் ஒரு பர்டிகுலர் கேரக்டர் விச் இஸ் வாட் ஐ பிளேட் நவ். நான் வந்து இல்லை இந்த கேரக்டர் தான் பண்ணுவேன், நான் வந்து அந்த டாக்டர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணுவேன், எனக்கு அதான் வேணும் அப்படின்னு சண்டை பிடிச்சி நான் வந்து அவரோட சண்டை போட்டு வாங்கின கேரக்டர். It's a very western character from whatever I've done so far. நான் இது வரைக்கும் பண்ணது வந்து ஜிகர்தண்டாவாக இருக்கட்டும், சார்பேட்டாவாக இருக்கட்டும், அது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப பாவமாக ரொம்ப பெருசாக பேசாத ஒரு பொண்ணு, இல்லாட்டி ரொம்ப வந்து நம்ம சென்னையில் பார்க்குற ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பயங்கரமாக ஒரு ஷார்ட் ஸ்கர்ட், ஒரு க்ராப் டாப் அப்படிலாம் கொடுத்து வந்து என்னை வந்து இந்தாங்க ஒரு பெரிய மரம் இருக்குது இதில் ஓடுங்க, நல்லா பாட்டெல்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லி ஸோ ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ப்ளஸ் ஆல்சோ காஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காளிதாஸ் கூட தான் வந்து எனக்கு ப்ரிடாமினண்ட்டான சீன்ஸ் இருந்தது. காஸ்ட்டாக வந்து இட்ஸ் அ வெரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இருக்கிற ஒரு காஸ்ட் இது. லைக் ஜென்ரலாகவே பர்சனல் லைஃப்பில் காளி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்னா வந்து அர்ஜுன் வந்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம். அவர் பேசவே மாட்டார். காளி வந்து பேச ஆரம்பிச்சாருன்னா நிறுத்தவே மாட்டார். அப்புறம் பானு வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் செட்டில் இருந்தாலும் சிரிப்பாங்க, ஆஃப் செட்டில் இருந்தாலும் அவங்க சிரிப்பாங்க. ஸோ இதுக்கு நடுவில் வந்து எங்கள் எல்லாருக்கிட்டையும் மாட்டிட்டு கஷ்டப்பட்டவர் வந்து பிஜாய். பட் அது தமிழ் மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட் என்டையர் செட் ஆஃப் காஸ்ட் வேறு இருந்தாங்க இன் ஹிந்தி. பட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம் ஃபார் புல்லிங் இட் ஆஃப் ஸோ வெல். அவ்வளோ அழகாக எடுத்திருக்காரு அந்த படம். அதில் இருக்கிற பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், விஷுவல்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி சீன்ஸாகவே இருக்கட்டும், ஜென்ரலாக அவர் கேரக்டரைஸ் பண்ணியிருக்கிறதே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது பிடிக்கும்னு நம்புகிறேன். So thank you so much Bijoy for giving me this opportunity. As a director and also as a producer, I would like to thank Bijoy, T-Series and also my very favorite Rooks because ரொம்ப ஸ்வீட்டான ஒரு டீம் அவங்க. பாலா அண்ட் சதீஷ் எல்லாருமே வந்து வெரி வெரி கைண்ட் பீப்புள். ஸோ ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கொலாபரேட்டிவான ஒரு ஸ்பேஸில் ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆல்சோ கம்மிங் பேக் டு மை காஸ்ட் அபவுட் அர்ஜுன் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட் அவர் வந்து நம்ம அவரோட குரலை பற்றியே பேசுகிறோம், ஆனால் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடிக்கிறாருன்னு யாரும் பேச முடிய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமாக இருந்தது. அதனால் நான் ஒரு கதை சொல்லியே அவர் வந்து செட்டில் என்ன நடந்தது அப்படின்னு நான் வந்து இந்த ப்ரெஸ் மீட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒரு நடந்தது. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அர்ஜுன் இதை பற்றி பேச மாட்டாங்க, அதனால தான் இதை நான் வெளியில் சொல்கிறேன் உங்களுக்கு. அன்றைக்கி வந்து செம்ம மழை, ஒரு லைக் ஒரு கோர்ட்டில் நடக்கிற ஒரு ஃபைட் சீன். ராத்திரி ஒரு 2 மணி 2-3 மணியும் 2 to 3 AM இருக்கும். நாங்கள் பாண்டிச்சேரியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு ஹிந்தி காஸ்ட் முடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறமா தமிழ் காஸ்ட் வந்து நம்ம தலைவர் வந்து போகிறாரு சண்டை போடுறதுக்கு. போயிட்டு செம்ம மழை செம்ம குளிர். நாங்கள் டிசம்பர் மாதத்தில் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். கொட்டுது, ஃபுல் வெட்டாக வேற இருக்காரு. இதில் வேற வழுக்கி விழுந்து பல்லு உடஞ்சி திடீர்னு எங்கள் எல்லாருக்கும் நாங்களாம் கேரவனில் வந்து அப்போ தான் சரி கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணை அசைஞ்சிருக்கோம். திடீர்னு அர்ஜுன் கடிப்பட்டுச்சு, ஐயோ பெரிய ரத்தம் பயங்கரமா. எல்லாரும் ஓடி போய் பார்த்தா இவர் அங்கே நின்று திருப்பி சண்டை போட்டுட்டு இருக்காரு. இல்லைங்க ஏதோ ரத்தம் கிட்டவங்க, இல்லைங்க அதான் தொடச்சிட்டு அவர் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு. இல்லைங்க ஹாஸ்பிட்டல் போலியா, இல்லைங்க அவருக்கு பல்லு தாங்க உடஞ்சிருக்கு அப்படின்னு. வெறும் பல்லு தான் உடஞ்சிருக்கு, அப்புறம் வராது இந்த சைடு ஒரு பல்லு இல்லை அவருக்கு.
அதனால வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட். இந்த மாதிரி நிறைய அடி வாங்கியிருக்காரு இந்த படத்துல. காளி கிட்ட இருந்தும் அடி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் சீன்ல. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஐ திங்க் அவருக்கு அது ரொம்ப ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஜென்ரலாக யார்கிட்டையும் பேச மாட்டாரு. பட் இதில் நாங்கள் இழுத்து பிடிச்சி நீ உட்காந்து பேசி தான் ஆகணும் எங்ககிட்ட, ஷூட் முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போங்க அப்படின்னு அவர் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம். பட் தேங்க்யூ அர்ஜுன், யூ பின் வெரி கைண்ட். அண்ட் பானு வந்து ஷீ இஸ் பியூட்டிஃபுல்ங்க. அவங்க வந்து ஸ்க்ரீன் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்க்குறீங்கன்னு இல்லை, பட் ஜென்ரலாகவே ஷீ இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பர்சன். அவங்க எப்படின்னு தெரியல, ஸ்க்ரீனில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பொயட்டிக்காக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. அவங்க எதுவுமே பண்ண வேணாம், ஸ்க்ரீனில் இருந்தாலே ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்கறதுக்கு. ஸோ ஃபார்ச்சுனேட் டு ஹவ் ஒர்க்ட் இன் அ ப்ராஜெக்ட் டுகெதர். அண்ட் திருப்பியும் வேறு ப்ராஜெக்டில் சேர்ந்து இன்னும் கொஞ்சம் நிறையா ஒர்க் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இதை தவிர நிறையா சப்போர்ட்டிங் காஸ்ட் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஆசைப்பட்டு வேலை செஞ்ச படம் இது. ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு போய் 1 March போர் ரிலீஸ் ஆகுது. நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் நாங்கள் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு கிரெடிட் ஒன்று கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் விஜய் அகேன். அண்ட் அபவ் எவ்ரி திங் ஐ வுட் ரியலி லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ். எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணி என்னோட அப்பா அம்மா எனக்கு இப்படி ஒரு லைஃப் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நன்றி. 1 March தியேட்டரில் போய் போர் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.